மத்த எல்லார் வீட்லயும் பவர் சப்ளை இருக்கு. நம்ம வீட்ல மட்டும் இல்ல அப்படின்னு கஸ்டமர் ஒருத்தவங்க லொகேஷன் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் கஸ்டமர் பிளேஸ்க்கு ரீச் ஆயிட்டோம். இங்க கம்ப்ளைண்ட் என்னன்னா, இந்த 6 ஆம்ப் சாக்கெட்ட யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு ஸ்பார்க் மாதிரி வந்துட்டு பவர் கட் ஆயிடுச்சு. இந்த ப்ராப்ளத்த எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம், எப்படி சால்வ் பண்ணோங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ. ப்ராப்ளமான 6 ஆம்ப் சாக்கெட்டோட வயரிங் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்திருந்தோம். அப்பயும் இஷ்யூ சால்வ் ஆகல. ஹவுஸ் ஓனர் டெனன்ட்டோட யூனிட் கன்சப்ஷன நோட் பண்றதுக்காக ஒரு சப்மீட்டர் ஒண்ணு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அந்த சப்மீட்டர செக் பண்ணி பார்த்தப்போ, சப்மீட்டர் தான் ஃபால்ட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்ணேன்னா, சப்மீட்டருக்கு வர இன்புட் ஃபேஸ் நியூட்ரல் வயர ரிமூவ் பண்ணிட்டு, அவுட்புட் ஃபேஸ் நியூட்ரல் வயரையும் ரிமூவ் பண்ணிட்டு, 2யும் சப்மீட்டர் இல்லாம ஜாயின் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். நமக்கு வந்த இஷ்யூ சால்வ் ஆயிட்டு, நம்ம ஐடென்டிஃபை பண்ணது கரெக்ட் தான். இங்க சப்மீட்டர் தான் ஃபால்ட்டு. ஓகே. இஷ்யூ சால்வ் பண்ணிட்டோம். இப்ப அந்த ஃபர்ஸ்ட்டு ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ண அந்த 6 ஆம்ப் சாக்கெட்டையும் மாத்தி தர சொல்லி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஒரு புது ஸ்க்ரூ டைப் 6 ஆம்ப் சாக்கெட் ஒண்ணு வாங்கி, அதையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு, நம்ம ஓப்பன் பண்ண பாக்ஸ க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த ப்ரெமிஸஸ பொறுத்தவரைக்கும் வயரிங் எல்லாமே கொஞ்சம் ஓல்டா இருந்தது. அதனால டெர்மினல்ல வீக் ஆயிட்டு, ஸ்பார்க் அங்கங்க வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் இந்த வயரெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு கஸ்டமருக்கு சஜெஸ்ட் பண்ணியிருந்தோம். Thank you for watching this video. Subscribe for more videos like this.